தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சிக்கு தான் பூத் கமிட்டி இருக்குது. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து அதிமுக. ஆக்டர் விஜயோட ஃபேன்ஸ் மன்றங்கள் எல்லாமே ஓட்டா மாறுமா சார்? ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, ஈக்குவலண்ட்டாக விஜய்க்கு ஈக்குவலண்ட்டான ஃபேன்ஸ் வந்து ரஜினி இருக்காங்க, கமலுக்கு இருக்காங்க. கமல் ஃபேன்ஸ் டேர்ன் ஆகலை, ஓட்டராக மாறல. நான் கமலுக்கு ஓட்டே போட மாட்டேன். சமந்தா வந்தால் விஜய்க்கு வரதை விட கொஞ்சம் அதிகமாக கூட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாட்டில் சொல்லுவேன், சூப்பர் ஸ்டார் ஜோடினா கூட ஆடுறேன் அப்படின்னு. விஜய் கூடவே ஆடுவாங்கள்ல நயன்தாரா. விஜய் தலைவா தளபதி அப்படின்னு கத்துற ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, இது ஒரு பெரிய செட்டப். தாவேகா பாஜக பின்னணியில தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் பேசுறாங்க சார். அதை பத்தி உங்களுக்கு? பாஜக கண்டிப்பாக தாவேகா வந்து பாஜக பின்னணியில் தான்மா. இப்போது விஜய் எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டுருக்கு. விஜய் எக்ஸ்பெரிமெண்ட் சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அஜித் எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தது. நியூஸ் டைம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதர பிரகாஷ் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளுக்கு கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், தாவேகாவோட அடுத்த கட்ட விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குது சார்? இப்போ வரைக்கும் அவங்க வந்து இப்போ தான் பூத் கமிட்டிக்கு வந்திருக்காங்க. அதை வந்து கோவையில் மட்டும் அவங்க நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டி கூட்டங்களை வந்து அவங்க நடத்தி பூத் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 கட்சிக்கு தான் பூத் கமிட்டி இருக்குது. ஒன்று வந்து திமுக, இன்னொன்று வந்து அதிமுக. விஜயகாந்த் கட்சி கூட தமிழ்நாட்டில் பாதி அளவுக்கு தான் பூத் கமிட்டி இருந்தது. இப்போது தாவேகா வந்து தமிழ்நாடு முழுக்க வரக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக அவங்களுடைய பூத் கமிட்டிகளை ஃபார்ம் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரியல. அவங்க வந்து பூத் கமிட்டி மாநாடை வந்து கோயம்புத்தூரில் நடத்தியிருக்காங்க. அதுவே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி தான் நடந்திருக்கு. 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்கள்லாம் வந்து பூத் கமிட்டிக்குள்ளே போயிருக்காங்க, மாநாட்டுக்கு போயிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ வெல் ஆர்கனைஸ்டாக தெரியல அந்த கமிட்டி மாநாடுகள். பட் பூத் கமிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 20-25 பேர் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் தெரிஞ்சவங்க. அவங்க தான் வந்து போலிங் பூத்தில் உட்காருவாங்க. யார் வரா, யார் ஓட்டு போடுறா, யார் நல்ல ஓட்டு, யார் கள்ள ஓட்டு, யார் தாவேகாவுக்கான ஓட்டு, யார் வந்து அதிமுக ஓட்டு, திமுக ஓட்டு, எல்லாத்தையும் பகுத்தாய்ஞ்சு அறிஞ்சவங்க தான் பூத் கமிட்டியில் இருப்பாங்க. அது திமுகலேயும் இருக்காங்க, அதிமுகலேயும் இருக்காங்க. தாவேகா வந்து அது புதுசாக அந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்குது. ஆக்டர் விஜயோட ஃபேன்ஸ் மன்றங்கள் எல்லாமே ஓட்டா மாறுமா சார்? அது கஷ்டமா. அது வந்து கமலுக்கே நடக்கலை, ரைட்டுங்களா? அது நடந்த ஒரே ஒரு ஆள் எம்ஜிஆர் மட்டும்தான். எம்ஜிஆர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து திமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர். ஹி வாஸ் டூயிங் ஃபீல்ட் ஒர்க் ஃபார் அ லாங் டைம். அந்த மாதிரி அது இல்லாமல் பல விஷயங்களை அவர் பண்ணார். அவர் வந்து அரசியல் வர்றதுக்கான ஃபவுண்டேஷனை ரொம்ப வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போவே வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரல, ரைட்டுங்களா? அதுதான் இப்போது கமல் அரசியலுக்கு வந்தார். கமலோட ஃபேன் வந்து இப்போது நான் கூட கமலோட ஃபேன் தான், ஆட்லன் ஃபேன் தான். கமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கமலுக்கு ஓட்டே போட மாட்டேன். கமலுடைய நடிப்பை வந்து ரசிக்கிறது வேறு, விஜயுடைய நடிப்பை ரசிக்கிறது வேறு, ஒரு நடிகரோட நடிப்பை வந்து ரசிக்கிறது வேறு. அதை வந்து ஃபேனாக மாறி ஃபேனாக இருக்கிறது வேறு. அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ கமல் ஸ்க்ரீனில் வந்தால் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஓட்டு போடுவேனான்றது வந்து இந்த நாட்டு முதலமைச்சராக கமலை கொண்டு வருவேனான்றது தான் கேள்வி. அதுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். ஸோ ஃபேன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், ஓட்டர்ஸ் ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட், ரைட்டுங்களா? ஃபேன்ஸ் வந்து இப்போது விஜய்க்கு வந்து ஒரு க்ரீமி கேட்க ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள், சின்ன பெண்கள், சின்ன வயசு பெண்கள், உலகம் தெரியாத ஆட்கள் அவங்க, அதுக்கப்புறம் பசங்க, சின்ன பசங்க, யூத்து, அவங்களில் ஒரு க்ரீமி கேக் இருக்குது.
இவங்க வந்து ஒரு 10லேருந்து 18 லட்சம் வரைக்கும் தான் நியூ ஓட்டர்ஸாக வருவாங்க அட் த ஏஜ் ஆஃப் 80. அந்த ஓட்டர்ஸோட ஓட்டு வாங்குறதுல வந்து விஜய்க்கு எந்த சிரமமும் இருக்க போகிறதில்ல. அதில் ஒரு கணிசமான பங்கு வாங்குவாங்க. அதுலேயும் ரஜினி ஃபேன்ஸ் இருக்காங்க, ஈக்குவலண்ட்டாக விஜய்க்கு ஈக்குவலண்ட்டான ஃபேன்ஸ் வந்து ரஜினி இருக்காங்க, கமலுக்கு இருக்காங்க. கமல் ஃபேன்ஸ் டேர்ன் ஆகலை, ஓட்டராக மாறல. ரஜினி ஃபேன்ஸ் இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அஜித்தோட ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ அஜித்துக்கு வந்து இப்போ பத்மபூஷன் விருதெல்லாம், பத்மஸ்ரீ விருதுலாம் கொடுக்குறாங்க. ஸோ அஜித் இப்போ லைம்லைட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கார். அது விஜய்க்கு போட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த ஃபேன்ஸோட ஓட்டு வந்து 100% கன்வர்ஷன் இல்லை. 100% கன்வர்ஷன் இருக்குமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் ஒரு சைஸபிள் கன்வர்ஷன் அதில் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. அந்த சைஸபிள் கன்வர்ஷனில் வர்றது வந்து திமுக ஓட்டா, விசிக ஓட்டா, இல்லை நாம் தமிழர் ஓட்டா, இல்லை அதிமுக ஓட்டா, யார் ஓட்டு அப்படின்றதுல அந்த யூத் கன்வர்ஷன், ஓட்டு கன்வர்ஷனில் யாரோட ஓட்டு, சப்போஸ் அவங்க விஜய்க்கு ஓட்டு போடாமல் இருந்திருந்தால் அவங்க யாருக்கு போட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் இப்போ கேள்வி. சார், தொடர்ந்து வந்து திமுக அதிமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பேசக்கூடிய 2 கட்சிகளாக இருக்குது. அதுக்கு நடுவில் இப்போது தாவேகா அப்படின்றது நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வருது. அவர் ட்ரெண்டுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இப்போது நடந்து போனோன்னா கூட அதை வந்து ஒரு ஃபேன் பேஸாக க்ரியேட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க வைக்கிறாரு. அது எல்லாமே மக்களை கவரணும்னு ஒரு விஷயம் தானே சார்? அது கவராதுன்னு நினைக்கிறீங்களா? மக்களை கண்டிப்பாக கவரும். யார் வந்தாலும் வந்து ஜனங்க வந்து பார்ப்பாங்க. அதுவும் சினிமா நடிகர்கள் வந்தால் ஜனங்க வந்து பார்ப்பாங்க. அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தவங்க நேரில் எப்படி இருக்காங்க அப்படின்றது ஜனங்க வந்து பார்ப்பாங்க. ஒரு கவர்ச்சி நடிகை வந்தால் கூட ஜனங்க வந்து பயங்கரமாக குவியாங்க. ஒரு சாதாரண சீரியல் ஆக்டரே வந்து நீங்கள் போக முடியாது. அதே மாதிரி ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய ஆளும் தெருவில் போக முடியாது. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க, உங்கள் வீடியோலாம் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மக்களை கவர்றது வந்து ஒரு சினிமா என்கிற ஒரு மாஸ் மீடியத்தோட வெற்றி. பட் கொஸ்டின் ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலாக வெற்றி அடையுமா? ஒரு மாஸ் மீடியம் வெற்றி விஜய்க்கு வந்து பார்க்குறாங்க. என்ன, விஜயோடைய எல்லா படங்களும் ஓடுற படங்கள் கிடையாது. பல படங்கள் ஓடலை, பல படங்கள் நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே 1000 கோடி வசூல், 800 கோடி வசூல், 300 கோடி வசூல்னு சொல்லுவாங்களே தவிர உண்மையான வசூல் அது கிடையாது. உண்மையிலேயே குறைவாகவே இருக்கும். பல படங்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். பல தயாரிப்பாளர்கள் வந்து விஜயோட படங்கள் வந்து நஷ்டமாயிடுச்சுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ஃபேன், மக்களை கவரக்கூடிய ஒரு விஷயம் என்பது இனிஷியல் ஸ்டேஜஸில் வரும், எல்லா இடத்துலையும் வரும். இந்த நடிகர்களோட வெற்றியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் வரும்போது ஸ்பெஷல் ஷோ போட்டு கட் அவுட் வச்சு பால் ஊற்றி டான்ஸ் ஆடி விஜய் தலைவா தளபதி அப்படின்னு கத்துற ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, இது ஒரு பெரிய செட்டப். இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அது அஜித்துக்கும் சரி, விஜய்க்கும் சரி, சூர்யாவுக்கும் சரி, ரஜினிக்கும் சரி, எல்லாமே வந்து இது ஒரு பெரிய செட்டப். இதுக்கு பேர் தான் ரசிகர் மன்றங்கள். இதுக்கு தான் அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஷோ டிக்கெட்டு ஃபஸ்ட்டு ஷோ போடும்போது அது அவங்களுக்குரிய அந்த ஸ்பெஷல் டிக்கெட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கப்படுது. விஜய்க்கு எந்த அளவுக்கு இந்த டெக்னிக்கல் இருக்குன்னா, விஜய் வந்து சமூக ஊடகங்களில், ட்விட்டரில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், எல்லாத்துலேயுமே, யூடியூப்பில், எல்லாத்துலேயுமே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இருக்குது. விஜய் நினச்சா ஒரு விஷயத்தை ட்ரெண்டாக்க முடியும்னு சமீபத்தில் ஒரு விஷயம் ட்ரெண்டானதை விஜய் ரசிகர்கள் வேற ஒரு ட்ரெண்டாக மாற்றி காமிச்சாங்க. ஆல் இண்டியா ட்ரெண்ட் இதெல்லாம். அந்த அளவுக்கு விஜய்க்கான நெட்வொர்க் என்பது வந்து இருக்குது. அந்த விஜய் ரசிகர்கள் பல சமயங்களில் அஜித்தை திட்டி போடுவாங்க. அஜித் ரசிகர்கள் பல டைமில் விஜயை திட்டி போடுவாங்க. இதெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்களில் நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள்னு வச்சுக்கோங்க. சமூக வலைத்தளங்களே ஓட்டாகாது. சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிறதே பெரிய விஷயம் ஆகாது. அப்படி இருக்கும்போது இவங்க மக்களை கவர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கவருவாங்க. சமந்தா வந்தால்
விஜய்க்கு வரதை விட கொஞ்சம் அதிகமாக கூட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன் சமந்தாக்கு. ரைட்டா? நயன்தாரா வந்து அது எல்லாத்தையும் விட தாண்டி கூட்டம் வரும். நயன்தாரா இப்போ ஒரு கோவையில் மாநாடு நடத்துகிறார், நயன்தாரா தோன்றுகிறார் அப்படின்னா ஒரு பாட்டில் சொல்லுமே, சூப்பர் ஸ்டார் ஜோடினா கூட ஆடுறேன் அப்படின்னு விஜய் கூடவே ஆடுவாங்கள்ல நயன்தாரா. ஒரு படத்தில் எலெக்ஷன் கட் அவுட் வச்சு டான்ஸ் ஆடும்போது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ஜோடி நயன்தாரா வந்து அதை விட கூட்டம் வரும். அதெல்லாம் ஓட்டாகுமா, பொலிட்டிக்கலாக கொண்டு போக முடியுமா அப்படின்றது தான் விஷயம். விஜய் வந்து யூத்துக்கு ஓகே, ஆனால் அது தாண்டி இருக்கக்கூடியவங்களுக்கு இவர் நல்லாட்சி தருவாரா இல்லையா அப்படின்றதுக்கான எந்த சிம்டம்ஸும் இது வரைக்கும் விஜய் செய்யலை. திமுக அதிமுகன்றது வந்து பல கொள்கைகள் அடிப்படையில் உருவானது. ரைட்டுங்களா? பல கொள்கைகளை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பெஹல்காமில் அட்டாக் நடந்திருக்கு. இந்திய நாடே வந்து பெஹல்காமில் டூரிஸ்ட்டை சுட்டு கொன்னதை கண்டிச்சிருக்கு. பாகிஸ்தான் மேலே இராணுவ நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமான்ற டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போருக்கு போய் ஒரு கிரைசிஸில் போகுமோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்குது. பாகிஸ்தானோட போனால் பாகிஸ்தான் அணு ஆயுத கண்ட்ரி, அவங்க அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணால் நம்ம அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோமான்னு இன்றைக்கி ஃபரூக் அப்துல்லா பேசியிருக்காரு. இந்தியாவிடமும் அணு ஆயுதம் இருக்குன்னு. அப்போ அணு ஆயுத போர் வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு 2 பாம்பு போட்டிங்கன்னா அவன் ஒரு பாம்பு வந்து தூக்கி மெட்ராஸில் எடுத்துகிட்டு வந்து போட்டானா மெட்ராஸ் என்ன ஆகும்? இப்படிலாம் இருக்குது. ஆனால் இதை பற்றி விஜய் ஒரு அறிக்கை கூட கொடுக்கல. ஒரு அறிக்கை கூட விஜய் கொடுக்கவே இல்லை. அப்போ இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு ஃபேன்ஸுக்கு. என்னன்னா, ஹெல்மெட்லாம் போடாமல் என் கூட வரீங்க, அதெல்லாம் தப்பு, ப்ரோட்டோகால்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அதை எப்படி சார் பார்க்குறது? அது சார் அது சாதாரண அறிக்கைப்பா. அது இல்லை சார், நீங்கள் வந்து அது முன்னாடி அந்த அட்டாக்குக்கு வந்து எந்த ஒரு அறிக்கையும் விடாத விஜய் இதுக்கு மட்டும் பேசுறதுக்கு காரணம்? அது வந்து எனக்கே பார்த்தா பயமாக இருந்தது. அந்த கார் எப்படியும் ஒரு 80 to 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அதுக்கு காம்பீட்டாக பைக்கை வந்து ட்ரிப்பிள்ஸ் அதுவும் 3 பேரும் ஹெல்மெட்டு போடாமல் ஓடி வரான்றது பார்த்தா எனக்கு என் பிள்ளைங்க ஞாபகம் தான் வந்தது. ஐயோ, எதுனா ஒன்று ஆச்சுன்னா என்ன ஆகும்? விஜய் தரப்போகிறதில்ல. விஜய் இது வரைக்கும் ஒரு பையன் செங்கல்பட்டில் செத்துப்போனால் விஜய் ரசிகர் மன்றம், எங்கள் பத்திரிகையாளர் சீனிவாசன் தலைமைச் செயலகத்திற்கார், அவரோட சொந்த தம்பி, அவரோட மனைவி ஏற்கனவே இறந்துட்டாங்க. அந்த தம்பியை நம்பி தான் குடும்பம். தம்பி வந்து தாவேகால பயங்கர ஆக்டிவாக இருந்தான், அவன் வந்து இறந்துட்டான். ரைட்டுங்களா? அதுக்கு குறைந்தபட்சம் சொன்னது வந்து புஷி ஆனந்த் வந்தார். புஷி ஆனந்த் வந்து விஜய்க்கு ஃபோன் போட்டு விஜய் வந்து அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட பேசுகிறார். ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஆழ்ந்த அனுதாபங்கள், அவ்வளோதான். இப்போ இந்த ஹெல்மெட் போடாத பையன் செத்து போனாலும் விஜய் ஃபோன் போட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு. ஆனால் அவன் வர்றது வந்து விஜய் மேலே இருக்க ஆர்வத்தில், அந்த வெறியில். அவன் சப்போஸ் இறந்தா கூட விஜய் இது தான் சொல்லுவார். ஸோ இதுதான் நடக்கும் அப்படின்றது எனக்கெலாம் வருத்தமாக இருந்தது. அதை குறைந்தபட்சம் வந்து இப்போயாவது வாயை திறந்து ஹெல்மெட்டோடு வாங்க அப்படின்றது தான். அஜித் ஒரு படத்தில் வந்து உண்மையிலேயே நடிக்கும்போது அவர் ஹெல்மெட் போட்டு தான் பைக் ஓட்டுவார். அந்த பைக் ஓட்டுற சீனில் ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டுவார். ஏன்னா ஹெல்மெட் போடுறதுன்றது ரொம்ப கட்டாயமான ஒரு நடவடிக்கை. பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்க பெண்களும் தாய்மார்களும் வயசான பொம்பளைங்க கூட இப்போ ஹெல்மெட் இல்லாமல் வண்டியில் போகிறதே கிடையாது. ரைட்டா? ஏன்னா ஃபைன் விழுந்துடும், கேமரா எடுத்துரும், ஃபைன் விழுந்துருன்றதுனால அந்த நடவடிக்கைகளுக்கு போகிறாங்க. அது ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. அதை இப்போது சொல்கிறாரு அப்படின்றது, அதுவும் 2 நாள் கழித்து சொல்கிறாரு அப்படின்றது உண்மையிலேயே அவருடைய ரசிகர் பற்றியும் தேசப்பற்றியும் நினைச்சு எனக்கு உண்மையிலேயே புல்லரிக்குதுமா. தாவேகா பாஜக பின்னணியில தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் பேசுறாங்க சார், அதை பற்றி உங்கள் கருத்து? பாஜக கண்டிப்பாக தாவேகா வந்து பாஜக பின்னணியில் தான்மா. அதாவது இது எப்படின்னா, ரஜினி அரசியல்லேருந்து விலகும்போதே பாஜக தேடின ஆள் வந்து விஜய், தேடினது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அவங்கெல்லாம் குருமூர்த்தி கிட்ட இருந்தாங்க. அவங்க தான் விஜயை பிடிக்கிறதுக்கு தேடுறாங்க, அமித்ஷா லெவல்லேருந்தே தேடுறாங்க. அப்போது வந்து பிடிக்க முடியல விஜயை. அப்போ த்ரிஷாவை பிடிச்சி தான் விஜய் பிடிக்கிறான். த்ரிஷாவை பிடிக்கிறாங்க. அந்த வெங்கட்ராமன் அவங்க ஆடிட்டர் இருக்கார், இப்போ கட்சிக்கு பொருளாளர், அவர் பக்கா ஆர்எஸ்எஸ்கார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் கூடவே இருக்கிற ஆள் வந்து அவர் கம்ப்ளீட்டாக பாஜக ப்ராடக்ட். ஏன்னா அவர் மேலே வந்து அமலாக்கத்துறை கேஸு, அவர் மேலே அவங்க மாமனார் மேலாம் இருக்குது. அது இல்லாமல்
இவருக்கு மென்டாராக இருக்கிறவர் ரங்கசாமின்னு பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர், அவர் பாஜக கிட்ட இருக்கவர். அதே மாதிரி நமச்சிவாயம்னு ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் பாஜக. புசி ஆனந்த் வந்து ரங்கசாமியுடைய கட்சிக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரங்கசாமிக்கும் ரொம்ப நெருக்கமானவர். த்ரிஷா, அப்புறம் ஆடிட்டரு 2 ஆச்சா, அவர் தான் இப்போ பொருளாளர். 3வது புசி ஆனந்த் 3 ஆச்சா, 4வது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி 4 ஆச்சா, அது இல்லாமல் ரங்கசாமி, அது இல்லாமல் நமச்சிவாயம். இப்படி விஜயை சுற்றி கணக்கு போடுற 10ல் ஜான் ஆரோக்கியம்னு அவருடைய வியூக அமைப்பாளரை தவிர 10ல் 7 பேர் பாஜகவோட மிக நெருங்கிய தொடர்புள்ளவங்க. இது இல்லாமல் அவருக்கு நெருங்கிய உறவினராக இருக்கக்கூடிய பிரிட்டோ, அவர் தான் பல படங்கள் எடுத்திருக்கார், விஜயோட பல படங்களை பிரிட்டோ எடுத்திருக்கார். அவர் வந்து மொத்தம் ஒரு 5000 லாரி வச்சுருக்கார். அவருடைய பிஸ்னஸே வந்து இவரை நம்பி தான் இருக்குது, ரைட்டுங்களா? அது இல்லாமல் விஜய் மேலே ஏகப்பட்ட இன்கம் டேக்ஸ் வழக்குகள் இருக்குது. ஒரு வழக்கில் அவர் வந்து காட்டியிருக்கிற தொகை, ஒரு ஆண்டு வருமானம்னு அவர் காட்டியிருக்கிற தொகை வந்து வெறும் 39 கோடி. ஆனால் அவர் ஒரு படத்துக்கு வாங்கிறது 200 கோடி. அப்போ எவ்வளோ பிளாக்கு எவ்வளோ ஒயிட்டு? ஏன் வெறும் 39 கோடி ரூபாய் மட்டும் நீ காட்டுற கணக்கில்? கேள்விகள் இருக்கு இல்லையா? அப்போது இவர் பாஜக தயவு இல்லாமல் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அப்போ பாஜகவுடைய ஆதரவாளராக தான் அவர் நிற்கணும். அவர் எடுத்த ஸ்ட்ரோக்லேயே திமுகவை எதிர்க்கிறார். உதயநிதியை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எடுத்த உடனே எதிர்க்கிறார். 2 படத்தில் நடிக்கிறவங்கெல்லாம் துணை முதலமைச்சர் ஆகிட முடியுமான்னு எதிர்க்கிறார். அப்போ இவர் வரக்கூடிய என்ட்ரி உதாரணமே வந்து திமுக எதிர்ப்பு. பாஜக எதிர்ப்புன்றது வந்து பெரியாரை வந்து தன்னுடைய ஃபாலோவராக காட்டிக்கிறாரு, அஞ்சலி அம்மாவை காட்டுறாரு, மற்றவங்களாம் காட்டுறாரு. பெரியாரை காட்டுறது வந்து நான் வந்து பாஜக இல்லை அப்படின்னு வெளியே காட்டிக்கிறது தானே தவிர, இவர் வந்து ஃபுல் மேக்கப்பு இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயை நான் சொல்கிறது அரசியல் மேக்கப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் பாஜகவுடைய சிம்பத்தைசராக தான் இருக்கார். அதனால தான் பாகிஸ்தான் காஷ்மீரில் வந்து பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வரும்போது அறிக்கை கொடுக்க மாட்டார். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கவர் ஒரு சின்ன அறிக்கை 4 லைன் எழுதி கையெழுத்து போடுறது தானே, அது கூட கொடுக்க முடியலன்னா அந்த ஆழ்ந்த இரங்கல்னு நீங்கள் சொன்ன மாதிரி கூட அவர் எதுவும் சொல்லலாம். தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில், ரைட்டா? அப்படி அதை கூட சொல்ல முடியலன்னா அப்போ இவர் பாஜகக்காரர் அல்லாமல் வேறு யார் இவர் வந்து எதிர்காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே இவர் போகாமல் இருக்க மாட்டார்ன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? இவர் கண்டிப்பாக போவார். அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி தினமலர்னு ஒரு பத்திரிக்கை அவர் வந்து பாஜக கூட்டணிக்கு போவார்னு நியூஸே போடுறான், ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் இன்றைக்கி தினமலரில். அப்போது அதுக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது பாஜக கூட்டணிக்கு, பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக இவர் போகிறாருன்னா, நான் முதல்வர் ஆனால் நான் அப்படி பண்ணுவேன், என் ஆட்சி வரும், என் ஆட்சியில் ஊழலே இருக்காது, இந்த அறிக்கைக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போது இவர் வந்து இவருடைய விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இவர் போகிறாரு. பிஜேபி இன்னொன்று ரெடி பண்ணிடுச்சு, அஜித்துக்கு விருது கொடுத்து எல்லாத்தையுமே இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்தது இது சப்போஸ் விஜய் ஃபெயிலியர் ஆனால் அடுத்தது அஜித், அதுக்கு அவங்க இப்போவுமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ பிஜேபி வந்து எப்போவுமே ட்ரையல் அண்ட் எரர் தான், ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் எரர் வந்தால் அவங்க வித்தியாசமாக பண்ணுவாங்க, ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ இவர் பிஜேபி தான் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க அஜித்தை வந்து நெக்ஸ்ட்டு ட்ரையலாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து அஜித்தை வந்து ரொம்ப பெட்டாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக தரப்புலேருந்து இப்போ அஜித்தை அப்ரோச் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக. அதிமுகவும் விஜயும் இப்போ ஒருவேளை பாஜக கூட்டணி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக விஜய் பக்கம் போகும். அதிமுகவும் விஜயும் கூட்டணி வச்சு துணை முதலமைச்சர் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு குருமூர்த்தி ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருக்கார், ரைட்டா? அப்போது அதிமுகவும் விஜயும் கூட்டணி வச்சா விஜய் கட்சி அதிமுகவை தூக்கிடும். ஏன்னா அதிமுகவுக்கு எப்போவுமே ஒரு ஸ்டார்டம் தலைவர் தான் தேவை. அது எம்ஜிஆராக இருக்கலாம், ஜெயலலிதாவாக இருக்கலாம், யாராக ஒன்றா இருக்கலாம். அதனால தான் ஜெயலலிதா வந்து அஜித்தை வந்து தன்னுடைய ஃபேவரைட் ஆளாக வச்சுருந்தாங்க. துக்ளக் ஷோ வந்து அவர் பேசும்போது சொல்லுவார், எம்ஜிஆருக்கு அடுத்து அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஆள் வந்து அஜித் தான் அப்படின்னு அவர்
சொல்வார். அஜித் வந்து இப்போ விருப்பப்பட்டு போய் ஏடிஎம்கேல நான் சேர்றேன்னோடனே அவருக்கு பொதுச் செயலாளர் பதவி கூட கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு இருக்குது அந்த கட்சி, பலவீனமாக இருக்குது. அதனால் அஜித் ஒரு ஃபேவரைட்டு, அஜித்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்குது. அஜித் வந்து கொஞ்சம் அவுட் ஸ்போக்கன்னு, கொஞ்சம் வெளிப்படையாக பேசக்கூடிய ஆள். விஜய் மாதிரி வாய்மூடி மௌனிலாம் இல்லை, ஸ்கிரிப்டை பார்த்து பேசுகிறவர்லாம் இல்லை. அவர் ஒரு கலைஞர் முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷனில் வெடித்து பேசியிருக்கார் அவர். அது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கேரளைட்டு இன்க்ளினேஷன், ஏன்னா ஷாலினி கேரளைட்டு, இவங்க மதரும் கேரளைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கேரளைட் இன்க்ளினேஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரியாக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் அவர் இது வரைக்கும் வெளிப்படையாக அரசியலுக்கு வரல. இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு உரிய ஒரு பிரச்சனை இருக்குது, புரியுதுங்களா? நடிகர்கள்னாலே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்கம் டேக்ஸ் தான். அந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனை, கருப்பு பண பிரச்சனை இருக்கு இல்லையா, அதில் இவங்களை எல்லாரையும் பிஜேபி வளைச்சி கையில் வச்சுக்கும். இப்போது விஜய் எக்ஸ்பெரிமெண்ட் போயிட்டுருக்கு. விஜய் எக்ஸ்பெரிமெண்ட் சப்போஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அஜித் எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்தது. அதுதான் பிஜேபியோடைய ட்ராமா. தாவேகா குறித்த நிறைய கேள்விகள் இருந்துச்சு, அது எல்லாருமே சார் கிட்ட வந்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.